ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைதி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 80s 90s சின்ன பசங்க விளையாடின விளையாட்டை இப்போ இருக்கிற பசங்களாம் விளையாடுறாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன கேம்லாம் விளையாடுறாங்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் சர்ச் பண்ணா கூட கிடைக்கவே கிடைக்காத கேம் எல்லாம் 90s கிட்ஸ் நாங்க விளையாட இருக்கிறோம். சாப்பிட சொல்லி தராத ஜென்ரேஷன், விளையாட சொல்லி தராத ஜென்ரேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஜென்ரேஷன் தான். இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாம் விளையாட்டு பொருளை வாங்கி தரதுக்குன்னா ஆன்லைன் ஆஃப்லைன்லன்னு மாத்தி மாத்தி வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனா வேஸ்ட் ஆன பொருளை கூட எப்படி விளையாட்டு பொருளா மாத்துறதுன்னு 90s கிட்ஸ் பார்த்துதான் எல்லாருமே கத்துக்கணும். நாங்களாம் பொம்மைலாம் வாங்கி கொடுத்து விளையாடினதே கிடையாது. காஸ்ட்லியான பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதுல விளையாடாம போனையே பார்த்துன்னு இருக்கிற இந்த ஜென்ரேஷனை விட பொம்மையா வாங்கி தராம வேஸ்டான டயர்ல விளையாடி சந்தோஷப்பட்ட 90s கிட்ஸ் ஜென்ரேஷன் உண்மையாவே கிரேட் தான். இந்த வீடியோ பாக்குற 90s கிட்ஸ் எல்லாரும் இந்த கேம் விளையாடி இருந்தாங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மளும் எப்பவுமே டென்ஷன்லயும் பிரஷர்லயும் இல்லாம நம்ம சின்ன வயசுல விளையாடின கேமை நம்ம பசங்க கூட சேர்ந்து விளையாடும் போது நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கள்ளங்காவுடு இல்லாம சூதுவாது தெரியாம விளையாட்டு மட்டுமே உலகம் விளையாடி தெரிஞ்ச கடைசி தலைமுறை நம்ம 90s. இந்த கேம் பாக்குற எல்லா 90s கிட்ஸுமே இந்த கேம் விளையாடி இருப்பீங்க. அப்படி நீங்க விளையாடி இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. போனையே பார்த்துன்னு இருக்கிற உங்க பசங்களுக்கும் இந்த மாதிரி கேம்லாம் சொல்லித்தாங்க. அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க. கிராமத்துல இந்த மாதிரி விளையாட்டுலாம் பசங்க விளையாடுறத பார்க்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல்ல கடைசி பெல் அடிச்சு இருந்தாலும் உடனே வீட்டுக்கு போவோம ஒரு வாட்டியாவது நொண்டி விளையாட்டு விளையாடிட்டு தான் வீட்டுக்கு போயிருப்போம். நம்மெல்லாம் படிக்கும் போது நம்மளை யாரும் கூட்டுன்னு வந்து விடவும் மாட்டாங்க. கூட்டுன்னு பார்த்து யாரும் கேட்டு பின்னாடி நிற்கவும் மாட்டாங்க. நம்மளே வருவோம், நம்மளே போவோம். இந்த மாதிரிலாம் ஃப்ரீடம் இருந்த தலைமுறை எதுன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் தலைமுறையாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்திருந்தது சொன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் நிறைய 90s கிட்ஸ் கேம்லாம் அப்லோட் பண்ண போறோம். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சு, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சு, 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்துச்சு, 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்துச்சு, 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பூத்துச்சு, 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பூத்துச்சு, 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பூத்துச்சு, 8 குடம் தண்ணி ஊத்தி 8 பூ பூத்துச்சு, 9 குடம் தண்ணி ஊத்தி 9 பூ பூத்துச்சு, 10 குடம் தண்ணி ஊத்தி 10 பூ பூத்துச்சு. இந்த கேம் எங்க அம்மா சொல்லி கொடுத்த கேம். இது விளையாடும் போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. எங்க அம்மா சின்ன வயசுல இந்த கேம் விளையாடினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 90s கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா 80sலாம் பாத்தீங்கன்னா டிவி இருக்காது, கரண்ட் இருக்காது, ஃபோன் இருக்காது. இந்த மாதிரி இப்ப இருக்கிற எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அப்ப இருக்காது. அப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு 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 மட்டும்தான். ஸ்கூல் போகும்போது ஃப்ரீ டைம்லயும் பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் சரி விளையாட்டு மட்டும்தான் முக்கியமா இருந்தது. கொஞ்ச நேரம் விளையாட்டு ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குற ஜென்ரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 80s 90s இருக்கிற ஜென்ரேஷன் தான். எந்த ஒரு ஜென்ரேஷன்லயும் குழந்தைங்களா தான் இருக்கிறாங்க. இப்போ 80s 90s இருந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, அதாவது நம்மளுடைய அப்பா அம்மாலாம் நமக்கு நிலாவையும் காக்காவையும் காமிச்சுதான் சோறு விட்டுனாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தைங்களுக்கு போனை காமிச்சுதான் சோறு விட்டுறோம். அந்த குழந்தை வளரும் போதே போனை பார்த்து வளரும் போதே அது போக போக போனை பார்க்காம வேற என்ன பார்க்கும். பண்ற மிஸ்டேக்லாம் நம்ம. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், 80s 90s இருந்த கிட்ஸ் மாதிரி இப்ப இல்ல, அப்போ இருந்த ஜென்ரேஷன் வேற அப்படின்னு சொல்றோம். இப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில கேம், நான் இந்த கேம்லாம் விளையாடினேன், நீங்களும் இந்த கேம்லாம் விளையாடுங்கன்னு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பசங்க விளையாடுறாங்க.
90s தான் எல்லாத்துக்கும் கடைசி தலைமுறை. நாங்க அப்ப அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் சொல்லிட்டு பெருமை தான் பீத்திக்கிறோமே தவிர நம்ம குழந்தைங்களுக்கு என்னைக்காவது நாங்க சின்ன வயசுல இந்த கேம் விளையாடி இருக்கிறோம், சின்ன வயசுல நாங்க இதை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அவங்க கூட நீங்க சேர்ந்தாவது விளையாடி இருக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தான் நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும். நம்மளே நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல சொன்னா அவங்க போனை தான். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல விளையாடின கேம் எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரும்போது அவங்க அதை விளையாடும் போது நமக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. இதனால 2 பேருமே ஹாப்பி தான். நைன்டிஸ்ல நம்ம விளையாடின கேமை இப்ப இருக்கிற பசங்களுமே பாத்தீங்கன்னா ஆர்வமா விளையாடுறாங்க. இந்த லீவ்ல உங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கேம்லாம் விளையாட சொல்லித்தாங்க. அவங்க மைண்டும் ரிலீஃபா இருக்கும், உடம்பும் ஹெல்த்தியா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே போன் பார்க்கறதுனால பசங்க எவ்வளவு பாதிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமாவும் ஆரோக்கியமாவும் பார்த்துக்க முடியும். அதனால இந்த லீவை அவங்களுக்கு போன் கொடுக்காம இந்த மாதிரி கேம்லாம் சொல்லி கொடுத்து நீங்களும் கூட சேர்ந்து விளையாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2ல பார்க்கலாம்.